அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை கூறினார். அதிமுகவில் யார் முதலமைச்சர் என்ற சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது அக்கட்சி. அதிமுக செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு கடந்த ஒரு வாரமாக ஓபிஎஸ் இபிஎஸ் இல்லங்களில் அவரவர் ஆதரவாளர்கள் தனித்தனியே சந்தித்து ஆலோசனை நடத்தினர். உச்சகட்டமாக செவ்வாய்க்கிழமை இரவு தொடங்கி காலை வரை விடிய விடிய இருவரையும் மூத்த அமைச்சர்கள் மாறி மாறி சந்தித்து ஆலோசித்தனர். இதனால் திட்டமிட்டபடி முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்தது. இந்நிலையில் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கட்சியின் தலைமை அலுவலகம் வந்தனர். சாலையின் இருமருங்கிலும் காத்திருந்த தொண்டர்கள் இருவருக்கும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போது ஓபிஎஸ் முன்வைத்த கோரிக்கையான 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைக்கப்படும் என இபிஎஸ் அறிவித்தார். அந்த குழுவில் இடம்பெறும் பெயர்களையும் எடப்பாடி பழனிசாமி வாசித்தார். மரியாதைக்குரிய திரு கோபாலகிருஷ்ணன் முன்னாள் எம்பி அவர்கள் கழக தேர்தல் பிரிவு இணை செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரர் திரு கி மாணிக்கம் எம்எல்ஏ அவர்கள் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி ஆகிய 11 பேரை வழிகாட்டு குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்தார். 2021 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் வெற்றி வேட்பாளராக கழக இணை ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு அன்பிற்கு அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்து என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியதை நான் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். பின்னர் இபிஎஸ்க்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் ஓபிஎஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். அவரை தொடர்ந்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினர். மகிழ்ச்சியுடன் இந்த அறிவிப்பை வெளியிட்டீர்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு தாம் மகிழ்ச்சியோடுதான் வெற்றி வேட்பாளரை அறிவித்திருப்பதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். நான் தான் வெற்றி வேட்பாளரை அறிவித்திருக்கிறேன். மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். வெற்றி வாய்ப்பு உறுதியாக எதிர்கட்சிகளுடைய கனவு பலிக்காது. எதிர்கட்சிகள் கனவு பலிக்காது. இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கட்சி அலுவலகம் முன்பு கூடிய அதிமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். தொடர்ந்து மெரினாவில் உள்ள ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் நினைவிடம் சென்ற இபிஎஸ் ஓபிஎஸ் ஒன்றாக மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஓபிஎஸ் இபிஎஸ் என்ற இரட்டை தலைமையின் கீழ் அதிமுக தொடர்ந்து இயங்கும் என்று தொண்டர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். அதிமுகவை வழிநடத்தி ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் கோரிக்கை ஏற்று 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அவர் வகித்து வந்த பொதுச் செயலாளர் பதவி சசிகலா வசம் சென்றது. ஆனால் அதன் பிறகு கட்சியில் ஏற்பட்ட பிளவு, சொத்து குவிப்பு தண்டனை உள்ளிட்ட காரணங்களால் அவரிடமிருந்து பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவிகள் உருவாக்கப்பட்டன. இரட்டை தலைமையின் கீழ் செயல்பட்டு வரும் அதிமுகவுக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் கோரிக்கை ஏற்று 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது.
இதில் அமைச்சரும் அதிமுகவின் அமைப்பு செயலாளருமான திண்டுக்கல் சீனிவாசன் இடம்பெற்றிருக்கிறார். அவருடன் அமைச்சரும் நாமக்கல் மாவட்ட செயலாளருமான தங்கமணி, கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளரும் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான SP வேலுமணி ஆகியவர்கள் இடம்பெற்றுள்ளனர். இவர்களோடு அமைச்சர் ஜெயக்குமார், CV சண்முகம், காமராஜ் ஆகியோர் 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவில் உள்ளனர். அடுத்ததாக முன்னாள் MLA JCT பிரபாகர், முன்னாள் MP மனோஜ் பாண்டியன், முன்னாள் அமைச்சர் ப. மோகன் ஆகியோரும் அதிமுகவை வழிநடத்தும் வழிகாட்டுக் குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இவர்களைத் தவிர முன்னாள் MP கோபாலகிருஷ்ணன், சோழவந்தான் தொகுதி அதிமுக MLA மாணிக்கம் ஆகியோரும் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதில் திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, SP வேலுமணி, ஜெயக்குமார், CV சண்முகம், காமராஜ் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களாக பார்க்கப்படுகின்றனர். JCT பிரபாகர், மனோஜ் பாண்டியன், ப. மோகன், MP கோபாலகிருஷ்ணன், மாணிக்கம் ஆகியோர் பன்னீர்செல்வம் தரப்பினராக இருக்கிறார்கள். 11 பேர் கொண்ட வழிகாட்டுக் குழுவில் பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இந்நிலையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை அவருடைய கிரீன்வே சாலை இல்லத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். அப்போது எடப்பாடி பழனிசாமியை பூங்கொத்து கொடுத்து பன்னீர்செல்வம் வரவேற்றார். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் காலில் விழுந்து ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமார் வாழ்த்து பெற்றார். இந்த சந்திப்பின் போது புதியதாக அமைக்கப்பட்டுள்ள வழிகாட்டுக் குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். ரத்தத்தில் உறுதி கலந்து உழைத்து தமிழகத்தில் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என்று அதிமுக தொண்டர்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் வேட்பாளராக மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளவர் 3வது முறையாக ஆட்சியை தொடரும் அரசியல் புரட்சியை அதிமுக தொண்டர்களின் ஒத்துழைப்போடு நிறைவேற்றி காட்டுவது உறுதி என தெரிவித்துள்ளார். காவிரி உரிமையை மீட்டது, டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்தது, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்தது, கொரோனா காலத்திலும் சிறப்பான பணி செய்து மக்களை காத்தது என ஏராளமான பணிகளை மேற்கொண்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவில் வம்சாவளி அரசியல் கிடையாது என்றும் உழைத்தால் உயர முடியும் என்பதற்கு தானும் ஒரு சாட்சி என தெரிவித்துள்ளார். தமது இலக்கும் லட்சியமும் மக்களின் வளர்ச்சி மட்டுமே என்றும் இதனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு உழைக்கும் நம்மை தமிழக மக்கள் நாளையும் ஆதரிப்பார்கள் என தெரிவித்துள்ளார். பெட்டி பணத்தை கொட்டி வைத்துக் கொண்டு இரக்கமற்ற அரக்கத்தனத்தோடும் இரவல் மூலைகளோடும் அதிகார பித்து பிடித்து அலைவோரை வென்றெடுக்க ஒற்றுமையாய் அரண் அமைப்போம் என கூறியுள்ளார். ரத்தத்தில் உறுதி கலந்து உழைப்போம், அடுத்த ஆண்டிலும் ஜெயலலிதாவின் லட்சிய அரசை மீண்டும் அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். அதிமுகவினர் தற்போது இணைந்திருப்பது கொள்ளையடிப்பதற்காகவே என்றும் மக்களுக்காக அல்ல என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கேற்றவர் தற்போது நடப்பது ஆட்சி அல்ல வீழ்ச்சி என கூறினார். இன்று ஒன்று சேர்ந்துள்ளார்கள் என்றால் என்ன அர்த்தம்? மக்களுக்காகவா? நிச்சயமாக கிடையாது. இன்னும் ஆட்சி முடிய 6 மாசம் இருக்கு. அது வரைக்கும் ஒன்றாக இருந்து கொள்ளையடிப்போம் என்பதற்காகத்தான் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இப்போ நடக்கிறது ஆட்சி அல்ல. தமிழகத்தில் புதியதாக 5447 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கை 10,000 நெருங்கியுள்ளது. மாநிலம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 6,35,855 அதிகரித்துள்ளது. சென்னையில் தொடர்ந்து 5வது நாளாக 1,300க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்த பாதிப்பு 1,76,000 கடந்திருக்கிறது. சென்னை தவிர்த்த பிற மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் 4,078 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே நாளில் 67 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 9,984 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் 5,524 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதனால் மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 5,80,000 கடந்திருக்கிறது. இருப்பினும் மருத்துவமனைகளிலும் கொரோனா சிறப்பு முகாம்களிலும் 45,135 பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 91,401 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் மொத்தமாக 77,25,000 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் புதியதாக கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. சென்னைக்கு அடுத்ததாக கோவை மாவட்டத்தில் ஒரே நாளில் 473 பேருக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மற்றும் சேலம் மாவட்டங்களில் 300க்கும் அதிகமானோர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூரில் 242 பேரும், திருவள்ளூரில் 252 பேர் புதியதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூர், நாமக்கல், திருப்பூர், வேலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 100க்கும் அதிகமானோருக்கு புதியதாக வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. குறைந்தபட்சமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் 7 பேர் மட்டுமே புதியதாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள்.
2001 முதல் தொடர்ந்து 20 ஆண்டுகள் ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் தலைவராக பதவி வகித்தவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி பெற்றிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி குஜராத் முதலமைச்சராக பதவியேற்றார். இதையடுத்து 2002, 2007, 2012 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற குஜராத் சட்டப்பேரவை தேர்தல்களில் வென்று குஜராத் முதலமைச்சர் பதவியை தொடர்ந்து வகித்தார். பாஜகவுக்கு உள்ளேயும் வெளியேயும் அவரது புகழ் அதிகரிக்க தொடங்கியது. முதலமைச்சராக பதவி வகித்த காலத்திலேயே 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை பொதுத் தேர்தலில் போட்டியிட்டார். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டார். காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியை தோற்கடித்து பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இதையடுத்து குஜராத்திலிருந்து நரேந்திர மோடி டெல்லிக்கு புறப்பட்டார். பின்னர் தனது பதவியையும் தேசிய ஜனநாயக கூட்டணியையும் வலுப்படுத்திய பிரதமர் மோடி 2019 மக்களவைத் தேர்தலில் பிரம்மாண்ட வெற்றி பெற்று மீண்டும் பிரதமரானார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளராக 20ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் மோடியின் ஆட்சி அதிகார பயணம் 20 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். आज के दिन श्री नरेंद्र मोदी जी ने अपने मुख्यमंत्री और प्रधानमंत्री काल के 20 साल पूरे किए और इस 20 साल का आकलन राजनीतिक दृष्टि से और इसका विश्लेषण राज्य और देश के विकास की दृष्टि से करें. முதலாக தனிப்பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சியமைத்த காங்கிரஸ் அல்லாத தலைவர் மோடி என்றும் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். பல்வேறு தலைவர்கள் பிரதமர் மோடிக்கு தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்கவும் வாய்ப்பிருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவுடனான கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இப்போது உள்ள கூட்டணி பாராளுமன்ற தேர்தலுக்காக வைக்கப்பட்ட கூட்டணி. இனி சட்டமன்றத்துக்காக கூட்டணி அமைக்கப்படும். அது அண்ணா திமுகவோட கூட இருக்கலாம், திமுகவோட கூட இருக்கலாம், ரெண்டு இல்லாம இருக்கலாம், நாங்களே கூட்டணி அமைக்கலாம், எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்குது. தனக்கு மேலவை எம்பி மற்றும் மத்திய அமைச்சர் பதவி கிடைக்காத மன அழுத்தத்தில் திமுக பாஜக கூட்டணி என பொன் ராதாகிருஷ்ணன் பேசி வருவதாக திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்பாவு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் பாஜகவுடன் திமுக ஒருபொழுதும் கூட்டணி அமைக்காது என கூறினார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பிறகு ஒரு முன்னாள் அமைச்சருக்கு கூட நமக்கு மேலவை உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சி தராமல் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் போன்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் போன்றவர்களுக்கு கொடுத்த காரணத்தினால் அவங்களுக்கு மன அழுத்தம் மன வருத்தம் இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த கருத்தை அவங்க சொல்லியிருக்கலாம். உயிரின் தன்மையை மாற்றி எழுதும் மரபணு மாற்றம் தொடர்பான புதிய கண்டுபிடிப்புகளுக்காக 2 பெண் விஞ்ஞானிகளுக்கு வேதியியல் நோபல் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நோபல் விருது அறிவிக்கும் வரிசையில் இன்று வேதியியலுக்கான பரிசு அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண் வேதியியல் ஆய்வாளர் இமானுவேல் சார்பெண்டியர் மற்றும் அமெரிக்க பெண் ஆய்வாளர் ஜெனிஃபர் டவுனா ஆகியோருக்கு விருது வழங்கப்படுவதாக நோபல் அமைப்பின் பொதுச் செயலாளர் கோரன் ஹான்சன் அறிவித்தார். The Royal Swedish Academy of Sciences has today decided to award the 2020 Nobel Prize in Chemistry jointly to Emmanuelle Charpentier and Jennifer Doudna for the development of a method for genome editing. CRISPR-Cas9 என்ற மரபணு கத்தரிப்பு தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்ததற்காக இவர்களுக்கு நோபல் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மரபணுக்களை மாற்றும் தொழில்நுட்பத்தில் மிக துல்லியமானதாக கருதப்படும் இந்த கண்டுபிடிப்பின் உதவியுடன் விலங்குகள், தாவரங்கள், மனிதர்கள் மற்றும் நுண்ணுயிரிகளின் மரபணுக்களில் மிக பொருத்தமான மரபணு சங்கிலி மாற்றத்தை கொண்டு வர முடியும். உயிரி மூலக்கூறு அறிவியலில் இதனால் மிக பெரும் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதனால் தாவரங்களின் இனப்பெருக்கத்தன்மை மாற்றியமைக்கப்பட்டு வளர்ச்சி கண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிரின் தன்மையை மாற்றி எழுதும் வகையிலான கண்டுபிடிப்பு இது என்று பறைசாற்றிய நோபல் அமைப்பின் பொதுச் செயலாளர் கோரன் கே ஹான்சன் இந்த கண்டுபிடிப்பால் பரம்பரை நோய்களை குணப்படுத்துவதற்கான கனவு நனவாகக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று Cas9 நுட்பத்தின் மூலமாக புற்றுநோய் சிகிச்சை மிக கச்சிதமாக செய்ய முடியும் என்றும் கூறினார்.
நோபல் விருது அறிவிக்கப்பட்டுள்ள 2 பெண் விஞ்ஞானிகளுக்கும் சேர்த்து இந்திய மதிப்பில் 8,20,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. வேதியியல் பிரிவில் இதற்கு முன்பு 5 பெண்கள் தனித்தனியாக நோபல் விருது பெற்றுள்ளனர். முதல் முறையாக 2 பெண்கள் இணைந்து நோபல் விருது வாங்க உள்ளனர். இதில் ஜெனிஃபர் டவுனா கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இது தொடர்பாக பேசிய பிரெஞ்சு விஞ்ஞானி இமானுவேல் சார்பெண்டியர், அறிவியல் பாதையில் கால் பதித்துள்ள பெண்களுக்கு இந்த விருது அறிவிப்பு ஊக்கமும் உத்வேகமும் அளிக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வியாழக்கிழமையும், அமைதிக்கான நோபல் பரிசு வெள்ளிக்கிழமையும் அறிவிக்கப்பட உள்ளன. கொரோனா IPL 2020 பவர்ட் பை